வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். ஐரோப்பிய நாடுகள்ல இன்னைக்கு திடீர்னு மின்தடை ஏற்பட்டிருக்குது. பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல் அப்படின்னு இந்த 3 நாடுகள்ல இந்த திடீர் மின்தடை ஏற்பட்டிருக்குது. மின்தடையால பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏடிஎம் சேவைகள், ரயில், விமானங்கள் அப்படின்னு பல சேவைகள் பாதிக்கப்பட்டு இயல்பு நிலை முடங்கியிருக்குது. ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல்ல திடீர் மின்தடை ஏற்பட்டிருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மின்சார சேவை தடைப்பட்டதால இந்த நாடுகள்ல வசிக்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறாங்க. ஸ்பெயினுக்கு மின் விநியோகம் சேவை அளிக்கும் பவர் கிரிட் நிறுவனமான ரெட் எலக்ட்ரிகா நிறுவனம் இது தொடர்பா விளக்கியுள்ளது. அதுல மின் விநியோகத்தை சீர் செய்யும் பணியில முழு வீச்சில் ஈடுபட்டிருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸ்பெயின் மட்டும் இல்லாம போர்ச்சுகல், பிரான்ஸ் ஆகிய நாடுகள்லயும் மின்தடை ஏற்பட்டிருக்கு. ஸ்பெயின் தலைநகர் மாட்ரிட்ல சிக்னல்களும் செயலிழந்திருக்கு. இதனால கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கு. தலைநகர் மட்டும் இல்லாம நாடு முழுக்க பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதால ஸ்பெயின் போக்குவரத்து போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. லிஸ்பன் மற்றும் போர்ட்டோ ஆகிய நகரங்கள்ல மெட்ரோ முடக்கப்பட்டிருக்குது. ரயில்களும் நிறுத்தப்பட்டிருக்குது. ஏடிஎம் சேவைகள் முற்றிலுமா பாதிக்கப்பட்டிருக்குது. விமான நிலையங்கள்லையும் மெட்ரோ ரயில் நிலையங்கள்லையும் சிஸ்டம் டவுன் காரணமா சேவை பாதிக்கப்பட்டிருக்கு. தொலைத்தொடர்பு சேவையும் பாதிக்கப்பட்டிருக்குது. ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்ட இந்த திடீர் மின்தடையால பல லட்சக்கணக்கான மக்கள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. மின் விநியோக கட்டமைப்புல ஏற்பட்ட கோளாறு காரணமா இந்த மின்தடை ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து காரணம் கண்டறியும் பணியும் நடப்பதாகவும் ஸ்பெயின் அமைச்சர் கூறியிருக்கிறாரு. வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். Subscribe to One India and never miss an update.